அண்ணா உனக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கது. சீக்கிரமா வாண்ணா. அண்ணனா நீ ஃபர்ஸ்ட் கைய காட்டுனா. ஹாப்பி ரக்ஷா பந்தன். ஓ ரக்ஷா பந்தனா, அதான் இவ்வளவு பாசமா? இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்திலயும் நீதான் எனக்கு அண்ணனா வரணும்னு. இந்த ஜென்மத்துல பண்ற கொடுமையே என்னால தாங்க முடியல, இதுல வேற 7 ஜென்மமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுன. ஐயோ காலெல்லாம் வேற விழுது. சங்கி எழுந்திரு சங்கி. நீ ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் எந்திரிப்பேன். நல்லா இரு சங்கி, ஏந்திரு சங்கி. எதுக்குமா இதெல்லாம்? சரிமா, அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்றாங்க, அண்ணன் போயிட்டு வரட்டுமா? காசு எடுத்து வச்சுட்டு போ. எதுக்குமா? ரக்ஷா பந்தனுக்கு கயிறு கட்டி இருக்கேன், காலெல்லாம் விழுந்து கும்பிட்டு இருக்கேன். அதுக்காக காசு கொடுக்கறது இல்லையா தங்கச்சிக்கு? காசு தானே, இந்தாமா. என்ன 50 ரூபாய் தர? 2000 ரூபாய் தா. 2000 ரூபாவா? 10 ரூபாய் கயிறு கட்டிட்டு 2000 ரூபாய் கேக்குறேன். 10 ரூபாய் கயிறுன்னு சொல்லி என் பாசத்தை அசிங்கப்படுத்திட்டல்ல. ஏய் அழாத சங்கி, இரு தரேன். எவ்வளவு நேரம் தான் என்ன போதும் கொடு. ஏய் அதுல 3000 ரூபாய் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னுட்டு இருந்தா 2000 ரூபாய் சேர்த்து கேட்பேன், பரவாயில்லையா? என்னது இன்னும் கேப்பியா? ஆள விடுறா சாமி. சங்கீதா, என்ன டிஃபன் ஆர்டர் பண்ண எனக்கு? செட் தோசை வடகறி. எப்படி தெரியும்? தினமும் வீட்ல நீங்க அதை தானே செஞ்சுதான்னு சொல்றீங்க. நல்லா இருக்குல்லங்க? சீக்கிரமா சாப்பிட, கோயிலுக்கு போனோம்ல. என்னங்க காஃபி ரொம்ப ஆத்தாதீங்கங்க. டேய் கொஞ்சமா தான் டீ ஆத்தன. எனக்கு அரைத்தாங்க போதும். என்ன சொன்ன? எனக்கு அரைத்தாங்க. என்னடி சொல்ற? உண்மையாலுமா? எத்தனை தடவை கேப்பீங்க? சீக்கிரம் தாங்க. எதுக்குமா அடிச்ச? நீ தானே அரை கேட்ட. நான் காஃபில அரை கேட்டமா. நீ சொன்னா நினைச்சு அரைஞ்சிட்டமா. சாரிமா. உங்களை வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். தெரியாம இருந்த நினைச்சியா? வேணியா தாண்டி ஆரம்பிச்சு. சாரிமா. சிக்கன் பிரியாணி 1. இன்னைக்கே நம்ம எல்லாரும் ஒரே தட்டுல சாப்பிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு தட்டலையா? எப்படி சங்கீதா? ஷோ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சசி உனக்கு ஓகேவா? ஓகே சங்கீதா. சாய் உனக்கு ஓகேவாடா? ஓகேடா. பிரதர் ஒரு மட்டன் மந்தி பிரியாணி எடுத்துட்டு வந்துருங்க. சரி ஓகே, மந்தி பிரியாணி வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இங்க தாயேன், செம பசி. அந்த பீஸ் சாஃப்டான பீஸ், அத பாப்பாட்ட கொடுத்துருங்க. சொன்னா நீ சாப்பிடு, இந்தா டிஃபன் எடுத்துக்கவா? இருங்க மாமா. ஹரி இத நீ சாப்பிடு. சசி நீயும் சாய்மாவும் இத ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு பீஸ் தான் இருக்கு, என்ன பண்ணுவான்னு தெரியலையே. இந்த பீஸை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி ஷேர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எடுத்துக்கோ. அது தை பீஸ் தானே? ஆமா. ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்த பீஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. பீஸ் நல்லா டேஸ்டா இருக்குல்லடா? ஆமாண்டா, சூப்பரா வந்திருக்கு. போதும், என்னால முடியல. இந்த பீஸையும் ரைஸையும் நீங்க முடிச்சுங்க, சரியா? இதுல என்ன பீஸுக்கு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறா? இனிமே நம்ம ஒவ்வொரு தடவை ஹோட்டல் வந்தாலும் மந்தி வாங்கி நம்ம எல்லாரும் ஒன்னா ஜாலியா சாப்பிடணும். என்னாச்சு கோசுக்கா, இந்த கோழி பொம்மை ஒர்க் ஆகலையா? வாணியா பட்டுக்கு என்ன வேணும்? மாமா கிட்ட சொல்லுங்க. அண்ணா, பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு கார்ல விளையாடிட்டு இருந்தது. அதுல இருந்து பாப்பாக்கு கார்னாலே ஒரு கிரேஸ். நீ வேணா ஒண்ணு பண்ண, பாப்பாக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். கார் தானே வாங்கிக்கலாம் கௌசி. கௌசிக்கா என்ன போயும் ஒரு கார் கேட்டுட்டு இருக்க உங்க அண்ணன் கிட்ட? வாணியாக்காக உங்க அண்ணன் 10 கார் கூட வாங்கி தருவாரு. என்ன மாமா சொல்றீங்க? என் தங்கச்சி பொண்ணுக்காக ஒரு கார் கூட வாங்கி தர மாட்டேனா? அப்ப கார் வாங்கி இப்பவே போலாமா? போலாம் வா. சரி போய் கிளம்பலாமா? 1 hour later. அண்ணே, இந்த கார் தானே பாப்பாக்காக கேட்டேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. இங்க புட்டும் கடலைக்கறியும் உண்டு. புட்டு கடலைக்கறியா? அதெல்லாம் ஏன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? கேரளா வரைக்கும் வந்துட்டு கேரளா ஃபுட் ட்ரை பண்ணலாம்னா எப்படி மாமா? ஆரம்பிச்சிட்டா. தண்ணி வேணும். தண்ணி இல்லடா, வெல்லம் என்று பறையணும். வெல்லம் கொண்டு வரும். வெல்லமா? வெல்லம்னா தண்ணிடா. சஞ்சு உங்க அம்மா தொல்லை தாங்க முடியாததுக்கு அப்புறம் வெல்லம்னா தண்ணியா? அம்மா எனக்கு சுட தண்ணி வேணும். ஹாட் வாட்டரா? மாட்டினா தெரியாது. இது ஒரு நிமிஷம் இரு. சூடு வெல்லம் கொண்டு வருமோ? சமாளிச்சிட்டா எப்படியோ. நீங்க புட்டும் கடலைக்கறியும் டேஸ்ட் பண்ணலையோ? இதுல மலையாளமே வரல. அதெல்லாம் ஃப்ளோல மட்டும் தாங்க வரும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அதான் நான் ஆல்ரெடியே பறஞ்சது. என்னங்க இந்த ஸ்கர்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்குடி. அப்பா இவ கை புடிச்சிடுச்சுப்பா. உடைச்சிட்டியா? அங்க வச்சிரு. நீ இப்போ அம்மாக்கு மலையாளம் தெரியும், அம்மா பாத்துப்பாங்க. சங்கீத பாப்பா பொம்மை கையை உடைச்சிட்டாங்க, மனத்தை கிழிச்சு சமாளிச்சிரு. கேரளா விசிட் பண்ண vlog ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. என்னங்க இந்த Dress எப்படி இருக்கு? Dress ஏன் இப்போ கிராண்டா பாக்குற? கௌசிகா பாப்பாக்கு பர்த்டே வருது இல்ல, இன்னும் 1 வீக் தாங்க இருக்கு. கரெக்ட் தான். பாருங்க நல்லா இருக்குடி. எவ்வளவு இது? இதுவா 2500ங்க. சூப்பரா இருக்கு, இதுவே எடுத்துக்கலாம். இருந்தாலும் போய் வேற பாக்குறேன். அதான பாத்து எப்படி நீ எடுப்ப? என்னங்க இந்த Dress எப்படி இருக்கு? பார்க்கவே கிராண்டா இருக்கு. எவ்வளோடி இது? 10,000 rupeesங்க. 10,000 ரூபாவா? இந்த ட்ரெஸ் சுமாரா தானே இருக்குது, வேற பார்க்கலாமா? சரிங்க. சரி இத போட்டு பார்க்கட்டுமா? இது எவ்வளோ? 5,000 rupeesங்க. ஏன் நீ இந்த 1000 கண்ணுக்கே தெரியாதாடி? ஃபங்க்ஷன் டைம்ல நான் மட்டும் டல்லா போட்டு போனா நல்லாவா இருக்கும்? உங்க தங்கச்சி அண்ணி எல்லாம் நல்லா கிராண்டா போட்டு வருவாங்க. சரி போய் போட்டு பாரு போ.
இத பாருங்க. ஹலோ சொல்லு கௌசி. இப்பன்னு பார்த்தா இந்த அக்கா ஃபோன் பண்ணும். கௌசி பாவா போட்டு ட்ரெஸ் எடுத்துட்டியா? எவ்வளவு வந்தது? 1800 தானா? கூப்பிடுறேன் இரு. பர்த்டே கேர்ளோட அம்மாவே ட்ரெஸ் 1800 பார்த்துருக்காங்க. நீ என்ன 1000 ரூபாய்க்கு 10,000 ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்க? நல்லா மாட்டின. அண்ணா அப்பா அம்மா அதுக்குள்ள ஆர்டர் பண்ணிடலாமா? ஆர்டர் பண்ண போறியா? அப்பா அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா உனக்கு? அதான் தெரியுமே அப்பா என்ன ஆர்டர் பண்ணுவாருன்னு. அப்பா என்ன ஆர்டர் பண்ணுவாரு? அப்பா எப்பவுமே ஆன்லைன் தோசை தான் ஆர்டர் பண்ணுவாரு. நான் என்ன ஆர்டர் பண்ணுவேனா? பூரி. கரெக்டா சொல்ற. நீ என்ன ஆர்டர் பண்ணுவ? ரோஸ்ட்ரி. எஸ்பி தாத்தா அவரும் பூரி தான் ஆர்டர் பண்ணுவாரு. சரி நம்ம தேவி ஆயா என்ன ஆர்டர் பண்ணுவாங்க? தேவி ஆயா அப்பயும் ரவா ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற. இப்ப மாட்டுவ பேரு. நம்ம அம்மா என்ன ஆர்டர் பண்ணுவாங்க? நம்ம அம்மா என்ன ஆர்டர் பண்ணுவாங்கன்னு எனக்கு மட்டும் இல்ல அம்மாக்கே தெரியாது. அம்மா கிட்ட சொல்றேன் இரு. அண்ணா அண்ணா தூங்கிட்டியா அண்ணா? ஒன்னும் தூங்கல பிங்கி. எனக்கும் தூக்கமே வரல அண்ணா. ஏன்? நீ சொன்னதானே கேட்டு. அது அம்மா அப்பாவே இல்லைன்னு. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நீனும் அம்மாவும் தான் நம்ப மாட்டீங்க. ஆனா இப்ப நம்புறேண்ணே. இப்ப மட்டும் எப்படி நம்புற? ஏய் இன்னும் தூங்கலையா நீங்க ரெண்டு பேரும்? பிங்கி என்கிட்ட சொன்னல அது அம்மாட்ட சொல்லு. ஆமாமா அது அம்மா அப்பா இல்ல. திரும்ப திரும்ப சொல்லணுமா? உங்க ரெண்டு பேருக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. என்ன பிங்கி ஆச்சு? இப்ப நீயே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மா என்னைக்காவது அப்பா எனக்கு திட்டி பார்த்துருக்கீங்களாமா? திட்டினது இல்ல. இன்னைக்கு போய் நான் அப்பா விளையாட்டா கூப்பிட்டேன். அதுக்கே அப்பா என்ன திட்டுறாரு. ஆமா கோவப்பட்டு திட்டினாரு. ஏய் அவர் ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாரு, அதனால திட்டி இருப்பாரு. அதுக்கு நான் அப்பா இல்லன்னு ஆயிடுமா? அப்ப இப்பயும் நீங்க எங்களை நம்பலல? ஆமா நம்பலடா. போய் அப்ப வெளியே பாருங்கம்மா. மாயா டு ஷார்ட் ஃபிலிமோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. அம்மா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கமா. என்ன ஃபேஸ்ல தடவிட்டு இருக்க? தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கமா. தேங்காய் எண்ணெய் போய் எதுக்குமா ஃபேஸ்ல தடவிட்டு இருக்கேன்? நீலாம் உன் பேச குளோவா காட்டுறதுக்கு மேக்கப் போடுவ. ஆனா அம்மா எப்பயும் தேங்காய் எண்ணெய் தான் தடவை. ஒரு நிமிஷம் இரேன். நீயே கொஞ்சம் இங்க பாரு. இப்ப என்ன உனக்கு? நான் மேக்கப் பண்ற மாதிரி உனக்கும் மேக்கப் போடணும். சரி இன்னைக்கு நானே உனக்கு மேக்கப் பண்றேன், ஓகேவா? ஓகே. ஆமாங்க இன்னைக்கு நான் தான் எங்க அம்மாக்கு மேக்கப் பண்ண போறேன். இது வரைக்கும் அவங்க மேக்கப்பே பண்ணது கிடையாது. சோ அதனால மினிமலிஸ்டிக்கான ஒரு மேக்கப் தான் பண்ணிவிட போறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஸ்ட்ரோக் க்ரீமை தான் பேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண உடனே பாருங்க ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைச்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய ஷியா பட்டரும் ஹைலரானிக் ஆசிடும் தான். சோ இது நம்மளோட ஸ்கின்னை நரிஷ் பண்ணி சாஃப்ட் அண்ட் சப்பிளா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் கூட ஃபேஸஸ் கனடாவோட ஹைட்ரா மேட் 3-in-1 ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போறேன். இதுல மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், ஃபவுண்டேஷன் மூணுமே இருக்கிறதுனால நம்ம தனித்தனியா போடணும்ன்ற அவசியமே இல்ல. ஒன்ஸ் இது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு சூப்பரான மேட் ஃபினிஷ் கிடைச்சிருக்குன்னு. இது கிட்டத்தட்ட 10 hours லாங் ஸ்டேவா இருக்கும். ஃபைனலா ஃபேஸஸ் கனடாவோட காம்பி மேட் வாவ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சீரியஸ்லி இது ரொம்ப லைட் வெயிட், ஃபுட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். இதே லிப்ஸ்டிக்கை நான் பிளஷாவும் ஐ ஷேடோவாவும் அப்ளை பண்ணிக்க போறேன். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்க இந்த லிப்ஸ்டிக் ஜஸ்ட் 299 தான். அண்ட் இந்த 3 ப்ராடக்ட்ஸ் எங்க அம்மாக்கு கிஃப்டோ பண்ணிட்டேன். ஜஸ்ட் 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நானும் எங்க அம்மாவும் சூப்பரா கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இது Amazon, Flipkart, Nykaa, Purple அவைலபிளா இருக்கு. அண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். ஐடி எதுவும் ஆர்டர் பண்ணல? ஏன் டல்லாவே இருக்க? நான் தெரியாம தானே கேக்குறேன். இன்னைக்கு என் பர்த்டே. காலையில இருந்து நீ ஒரு கால் கூட பண்ணல. ஈவினிங் நானா கால் பண்ணி உன்னை மீட் பண்ணுன்னு சொல்றேன். அதுக்கு கூட உன்னால கரெக்டான டைம்க்கு வர முடியல. இப்போ ஏன் கோவப்படுற? இந்த நீயே பாரு. காலையில இருந்து எங்க அப்பா அம்மா எத்தனை தடவை கால் பண்ணிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை தடவை கால் பண்ணிருக்காங்க, யார் காலையுமே அட்டன் பண்ணல. நீ ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்ன்றதுக்காக. சாரி, அமைதியா இரு, கத்தாத. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் உனக்கு என் ஞாபகம் வந்துரும். ஆனா என் பர்த்டே அன்னைக்கு கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. என்ன சொல்ல வர நீ? எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாதவங்க கூட என்னால வாழ முடியாது. புரிஞ்சுதா? லெட்ஸ் பிரேக் அப். இந்தா
உன் பர்த்டே கிஃப்ட் இவங்க தான் கடைக்கு போயிருந்தேன். ஒரு கிஃப்ட கூட உன்னால என்ன காம் டவுன் பண்ணி ப்ராப்பரா கொடுக்க தெரியலல்ல. நீ எல்லாம் திருந்தவே போறது இல்ல. நம்ம ட்ரூவா லவ் பண்ற பர்சன் இல்லாம போறப்பதான் அவங்களோட வேல்யூ புரியும்ன்றது ரொம்ப அழகா நம்ம சொன்ன ஒரு படம் தான் ஓஹோ எந்தன் பேபி. இந்த மூவில விஷ்ணு விஷால் சாரோட ரோல் ஹேட் அ வெரி சீரியஸ் இம்பாக்ட் தான் சொல்லணும். ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸஸோட மாடர்ன் டேக் ஆன் லவ் சூப்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தாங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள ஈகோ இருந்தா நம்ம லைஃப் எப்படி புரட்டி போடும்ன்றது ரொம்பவே ரியலிஸ்டிக்கா நம்ம லைஃப் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. ஓஹோ எந்தன் பேபி இஸ் a sweet and watchable love story. So மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் தியேட்டர்ல பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்க.